ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் எனக்கு பிடிச்ச ரொம்பவே சூப்பரான பருப்பு சட்னி எப்படி எங்கள் அம்மா கிராமத்து முறைப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தாங்க இன்றைக்கி நானும் பருப்பு சட்னி செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் ஈஸியாக சிம்பிளான பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. அடுப்பு பற்ற வச்சு சட்டி காஞ்சதுமே நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பருப்பு சேர்த்துக்கோங்க. இது பொன்னிறமாக வறுக்கணுங்க. பருப்பு வறுக்கிறதுல தான் பருப்போட டேஸ்ட்டு, சட்னியோட டேஸ்ட் நம்மளுக்கு தெரியும். கருக விட்டுட்டோம்னா அது ஒரு மாதிரி கணுகுள் வாடை மாதிரி அடிக்குங்க. அதனால நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சே பருப்பை வருங்க. ரொம்ப நாளாகவே இந்த பருப்பு சட்னி அரைச்சி சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைங்க. எனக்கு தான் இந்த சட்னி பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பாட்டில் சட்னி போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் பிடிக்காது. அதனால சரின்ட்டு நான் இன்றைக்கி சட்னி எனக்கு மட்டும் நான் அரைக்கிறேங்க. எனக்குன்னா அவங்க சாப்பாடுக்கு எது குழம்பு வச்சுருந்தாலும் அதுக்கு தொட்டுக்குவாங்க. சாப்பாட்டில் தனியாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட மாட்டாங்க. எனக்கு சாப்பாட்டில் சட்னி போட்டு பிசைஞ்சு சாப்பிட பிடிக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப கவனமாக இந்த பருப்பை வறுக்கணும். அடி பிடிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த பருப்பு வறுக்கவே பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பரான ஒரு வாசம் வருங்க. பாருங்கள், நான் என்ன தான் சிம்மில் வச்சு வறுத்தாலுமே ஒவ்வொரு பருப்பு கருகுது பாருங்கள். இப்படி வாசம் பார்த்தீங்கன்னா நல்லா கமகமகமான வருது வாசம். கைவிடாமல் நம்ம இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு எடுத்துக்கணுங்க. ரொம்பவும் வறுப்படாமல் இருந்தால் டேஸ்ட் வராதுங்க சட்னி. பக்குவமாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நம்ம எண்ணெயெல்லாம் சேர்த்தக்கூடாதுங்க. எண்ணெய் சேர்க்காமல் ட்ரையாக தான் வறுக்கணும். எனக்கு சட்னிக்கு தேவையான பக்குவத்தில் பருப்பு வறுத்து எடுத்துட்டேங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு வறுத்து எடுத்தால் போதும். இதுக்கு மேலே வறுத்தோம்னா சட்னி நல்லா இருக்காது. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பு கொஞ்சம் நேரம் ஆறணுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 10-15 மிளகாய் இருக்குங்க. ஏன்னா எனக்கு காரமாக நல்லா சுருக்குன்னு சாப்பிட்ணுங்க. அதனால நான் 10-15 மிளகா நான் சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த மிளகாயை நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு தேவையான காரத்துக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். புளியும் அது மாதிரி தான். ஒவ்வொருத்தங்களுக்கு புளி பிடிக்காமல் போகலாம். ஆனால் எனக்கு புளிப்பு சுவை ரொம்பவே பிடிக்கும். புளிப்பும் காரமும் சேர்ந்து சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதில் கம்மியான அளவு வேணும்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். தேங்காய் பாருங்கள், நான் ஒரு தேங்காய் அப்படியே எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியான அளவு வேணுனாலும் இதையும் அளவு நீங்கள் குறைச்சி போட்டுக்கலாம். எல்லாமே நம்மளோட இஷ்டம்தான். சட்னி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்திக்கோங்க. அடுத்து உப்புங்க. உப்பு நான் சட்னி அரைக்கும் போது நான் சேர்த்துக்குவேன். பாருங்கள், இதோட நீங்கள் இப்போ கருவேப்பிலை தலையும் பூண்டும் நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா வேறு லெவலில் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ கருவேப்பிலை தலையும் என்கிட்ட இல்லை, பூண்டும் இல்லாததுனால நான் இருக்கிறத வச்சு சட்னி அரைக்கிறேங்க. ஆனால் இந்த ஒரு டேஸ்ட்டுமே அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்பு ஆறிடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் ஆறலை, ஆவி பறக்குது பாருங்கள். ஆறுனதுமே பருப்பு இன்னுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பருப்பு அப்படியே சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நொறுக்கு தீனி சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். நான் சாப்பிடுவேன். இப்போ சட்னி அரைக்க தயாராக இருக்கேங்க. அதனால் தேவையான பொருளெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். புளி ஜாரில் போட்டுக்கலாம். வரமிளகாய் ஜாரில் போட்டுக்கலாம். தேங்காய் ஜாரில் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் உப்பு சேர்த்துக்கிறேன்.
இப்போ நம்மளுக்கு பருப்பை வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் பருப்பு வறுக்கணும். நீங்கள் ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அரைக்க இந்த சட்னி வந்து நம்மளுக்கு வந்து உதிரி ஆகுங்க. ஏன்னா பருப்பு வந்து இப்போ நம்ம ஊற வச்சு அரைச்சா எப்படி வருது பார்த்தீங்களா, நிறையா கிடைக்கும் இல்லைங்களா பருப்பு. அது மாதிரி தான் சட்னிக்கு தண்ணி ஊற்றி அரைக்க வந்து நம்மளுக்கு சட்னி வந்து நிறைய கிடைக்கும். அதனால அளவு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இந்த சட்னி வந்து திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கள், எனக்கு பிடிச்ச சூப்பரான பருப்பு சட்னி வந்து வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எனக்கு எவ்வளோ சட்னி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து தாளிப்பு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் தாளிப்பு வந்து நான் தாளிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இது இப்படியே சாப்பிட்டா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் இருக்கணும். தண்ணி இதுக்கு மேலே ஊற்றாதீங்க, சட்னி நல்லா இருக்காது. வேணும்னா நான் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப திக்காக இருந்தாலும் நம்ம இட்லியில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இது வந்து தண்ணியாட்டு இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி திக்காக தாங்க இருக்கணும். அப்போ தான் நம்ம எதிர்பார்த்த டேஸ்ட்டு கிடைக்கும். நான் போட்ட அந்த புளிப்பு, காரம் எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. சட்னி, பருப்பு சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் அரைக்கும் போதே பாதி சட்னியை வந்து காலி பண்ணிட்டேன். இதோட டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் உங்கள் முன்னாடி சாப்பிட்டு பார்த்து நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்படி இருக்குங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. சுட சுட சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா உண்மையாலுமே வேறு லெவலுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து புளிப்பும் காரமும் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக பர்ஃபெக்டாக சேர்த்துக்கிட்டு உப்பு மட்டும் அளவாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள், நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். கிராமத்து சாப்பாடு ஒரு சாப்பாடு தாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி சாப்பிடுங்க. இன்றைக்கி நான் உங்கள் வீட்டிலலாம் கறி குழம்பா, மீன் குழம்பா, சிக்கன் குழம்பா என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் சட்னி தான் அரைச்சிருக்கேன். அது எனக்கு பிடிச்ச சட்னி. நான் போய் சூப்பராக சாப்பிட போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். சூடாக இருக்கணுங்க சாப்பாடு தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பசி இருக்குது, நான் சாப்பிட போகிறேன்.